பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். நெல்லை கந்தன் ஆலயத்தினுடைய 18ஆம் நாள் மகோற்சவ காட்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை, தமிழர் தம் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை கட்டி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மவர்களிடம் இருப்பதன் காரணத்தினால்தான் யாழ்குடா நாட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த நெல்லைக்கந்தன் உற்சவ காட்சிகளை நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். தமிழர் தம் பண்பாட்டு விழுமியங்கள் சிந்திவழி காலம் தொடக்கம் ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி செய்த அந்த காலம் வரையும் இன்றும் கூட பேணப்பட்டு வருகின்றது. ஆனால் புலம்பெயர்ந்திருக்கின்ற இளம் சந்ததியினருக்கு தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் பேணி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமை தமிழ்வன் தொலைக்காட்சிக்கு இருப்பதன் காரணத்தினால்தான் யாழ்ப்பாணத்தில் சிறப்பு கலையகத்தை நிறுவி இங்கிருந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று கூட இந்த எங்களுடைய கலையகத்தில் நாங்கள் காட்சிக்கு வைத்திருப்பவை மூதாதையர்கள் ஆரம்ப காலத்தில் ஆலயத்திற்கு செல்கின்ற போது பொருட்களை கொண்டு போவதற்கென பூஜாராதனை தட்டு என்று செப்பு பித்தளையில் கூட வடிவமைத்திருக்கின்றார்கள். அதே போன்று விளக்குகள் மற்றும் பாத்திரங்கள் ஒவ்வொன்றினையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கமைவ நோய் தீர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் அவர்கள் கையாண்டு இன்று வரை எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை உலகளாவிய ரீதியில் போற்றி பேணும் வகையில் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். எனவே இன்று கூட தமிழ்வன் தொலைக்காட்சி ஊடாக நாங்கள் நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய ஒளிபரப்புகள் அனைத்தையும் யாழ்குடா நாட்டில் இருந்து நாங்கள் இளம் தலைமுறையினருக்காகவே வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். அந்த வகையில் இந்த ஆலய சூழலில் எங்களுடைய வர்ணனையாளர்களும் மற்றும் தொல்பொருளியலாளர்களும் இருக்கின்றார்கள். அந்த கந்த பெருமான் வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான திருக்காட்சி நிகழ்வுடன் இணைந்து கொள்வோம். வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் ஒன்றே துணை என்று நக்கியதாலே போற்றப்பட்ட பெருமை மிகுந்த சிறப்பு மிகுந்த வெற்றி வேலானது எல்லோருடைய வாழ்விலும் வெற்றியை கொடுக்கின்ற பெருமானாக நெல்லைக்கந்தன் ஆலயத்திலே மூலாலயத்திலே எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கின்றான். அதை போன்று திருவீதி உலாவிலும் வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளி திருவீதி உலா செய்கின்ற அந்த பெருமான் வேற்பெருமானாக எழுந்தருளி வருவதை நாம் எல்லோரும் பார்த்து கொள்ளுகிறோம். இந்த வேல் என்பது முருகப்பெருமானுடைய பெரும் சக்தியாகவே முருகன் இத்தகைய சிறப்பு மிக்க அந்த வேற்பெருமான் இன்று 18வது நாள் உற்சவத்திலே இடும்ப வாகனத்திலே பவனி வருவதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லவா. முருகப்பெருமானுக்கு பணிவிடை செய்வதிலே அடிமையாக இருந்து எத்தனையோ காரியங்களை செய்தவன் இடும்பன். அவன் ஒரு காலத்திலே சிவகிரி சக்திகிரி என்று சொல்லுகின்ற 2 மலைகளையே எடுத்து காவதடியாக வைத்து காவடியாட்டம் ஆடியதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று முருக வழிபாட்டிலே காவடியை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்றால் அந்த இடும்பனுடைய காவடியாட்டம் எங்களுக்கு மிக முக்கியமானது. அதை போன்று இந்த முருகப்பெருமானுடைய திருவீதி உலாவிலே தினமும் பாடும் பணியாக அருள்வாய் என்று அருணகிரியார் கேட்டது போலே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புகின்ற ஞான சம்பந்தன் எவ்வாறு அடியார் கூட்டத்தை இணைத்து கொண்டு ஒவ்வொரு ஆலயமாக பெருமானுடைய புகழை பாடி வழிபாடு செய்தாரோ, அருணகிரியார் அவ்வளவுக்கு பாடி வழிபாடு செய்தாரோ, அதை போல இங்கே பல பஜனை குழுவினர்கள் முருகனை பாடி வழிபாடு செய்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம்.
அரகரோகரா அரகரோகரா ஜண்டுதான் அரகரோகரா அந்த நகர் வேலனுக்கு அரகரோகரா வேலனுக்கு அரகரோகரா ஞானவடி வேலனுக்கு அரகரோகரா ஞானவடி வேலனுக்கு அரகரோகரா மதுரமல வேலனுக்கும் அரகரோகரா. முருகனுடைய அருமையான பக்தி பாடல்களை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாளமிசைத்து மத்தளமிசைத்து பாடி வருகின்ற பஜனை குழுவினர்கள் இந்த பஜனை குழுவினர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூட இந்த நல்லூர் வீதியிலே நின்று பாடுவது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். கற்பூர ஒளியிலே கந்தா உன் காட்சி கண்டேன் என்று ஒரு காலத்திலே நவாலியூர் சோமசுந்தர புலவர் அருமையாக பாடியதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்துக்களுடைய வாழ்விலே கற்பூரம் ஏந்தி வழிபாடு செய்வது மிக முக்கியமான ஒரு வழிபாடு. சிவபெருமான் அழகிற் சோதியனாக அங்கே உயர்ந்து நின்ற தன்மையை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அத்தகைய சிறப்பிலேதான் சோதி வடிவிலே முருகப்பெருமானையும் நாங்கள் பார்க்கிறோம். முருகனுடைய உற்பத்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்களிலே இருந்து தீப்பொறிகளைத்தானே முருகப்பெருமான் தோன்றினான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பு அகுதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணத்திலே கச்சியப்பர் முருகப்பெருமானுடைய தரு அவதாரத்தை பாடுகிறார். அத்தகைய சோதி வடிவாக இருக்கின்ற பெருமானுக்கு கற்பூர தீபம் ஏந்தி வழிபடுவது மிக முக்கியமானது. ஆகவேதான் சிறிய தீபங்களைப் போல இந்த நல்லையிலே பெரிய தீபம் ஏந்தி தினமும் திருவீதி உலா பெருமான் வருகிற காலத்திலே முன்புறத்திலே இந்த கற்பூர யோதியையும் எல்லோரும் தரிசித்துக் கொள்ளுகிறார். இந்து சமயம் வெறுமனையே வழிபாட்டு சமயமாக மட்டுமல்ல, அது அறிவியல் ரீதியாகவும் இந்து சமயம் மேம்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே அக்கினி எரிகின்ற காலத்திலே காற்று கூட தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பெரும் பக்குவத்தை நாங்கள் பார்க்கிறோம். வழியோட்டத்தை சீராக்குகின்ற வகையிலே கூட இந்த அக்கினி காரியம் நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். கற்பூரத்திலே இருந்து எழுகின்ற புகை, அதை போலே ஓமத்திலே இடுகின்ற பல்வேறு வகையான திரவியங்களிலே இருந்து எழுகின்ற புகை எல்லாம் சூழலை சுத்தப்படுத்துவதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். ஆமாம், சண்முக பெருமானுடைய திருவாயிலே மிக உயர்ந்த அளவிலே ராஜகோபுரம் அமைந்ததை நீங்கள் எல்லோரும் காண்கிறீர்கள். அந்த சண்முக பெருமானை நோக்கியவாறு தெற்கு வீதியிலே வெளிப்புறமாக வடக்கு நோக்கி அருணகிரியாருடைய சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியினுடைய வாயிலே இப்பொழுது பெருமான் எழுந்தருளை வந்து கொண்டிருக்கிறார். இடும்ப வாகனத்திலே வேட்பெருமான் வருகிற காலத்திலே அங்கே முருகப்பெருமானுக்கு அந்த இடும்பன் மிக பணிவிடைகளை செய்கிறான். அவர்களுடைய பரம்பரையினர்களும் அந்த பணிவிடையை செய்வதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அத்தகைய சிறப்பிலே தான் அங்கே அடியவர்கள் பெருமானை பல்வேறு வகையிலே போற்றி துதித்து வழிபாடு ஆற்றிக்கொள்ளுகின்ற சிறப்பை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். பக்தியோடு பெருமானுக்கு தேங்காய் உடைத்து அந்த துன்பங்கள் எல்லாம் சிதறிவிட வேண்டும் என்று வழிபாடு ஆற்றிக்கொள்ளுகிற தத்துவத்தை கூட நாங்கள் பார்க்கிறோம். இதோ சண்முக பெருமானுடைய திருவாயிலே இந்த மும்மூர்த்திகளும் இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கின்ற அருமையான அந்த திருக்காட்சி நமக்கு பக்தி மெய் சிலிர்க்க வைக்கிறது.